Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to Tamil Islamic Remedy. அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பத்தி தெரிஞ்சுக்கவும் அதோட நன்மைகளை பத்தி புரிஞ்சுக்கவும் நம்ம எல்லாருமே முயற்சி செய்வோம். ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம எந்த ஒரு துவா அல்லது திக்கர் ஓதும் போதும் அது இம்மைக்காகன்னு மட்டும் மனசுல நியத்து வைக்காம அது மறுமைக்கும் உங்களுக்கு உபயோகப்படணும்னு நியத்து வச்சு ஓதணும். அப்போதான் அதோட பலனை நீங்க முழுமையா எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இம்மைக்காக மட்டுமே நீங்க துவா செஞ்சீங்கன்னா நாளைக்கு மறுமையில உங்களுக்கு கை கொடுக்க எதுவுமே இருக்காது. அல்லாஹு தாலாவோட ஆற்றல் ஒவ்வொன்னுமே அஸ்மாவுல் ஹுஸ்னால ரொம்ப தெளிவாவே அழகான முறையில கொடுத்திருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னா முழுமையாவோ அல்லது நம்ம தேவைக்காக ஓதுற ஒவ்வொரு இஸ்முமே நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்படி நம்ம ஓதுறதுனால நம்ம என்ன நியத்தை மனசுல வச்சு ஓதுறோமோ அல்லாஹு தாலா அதை நிச்சயமா நமக்கு கொடுப்பான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இஸ்ம பெற்றோர்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஏன்னா இந்த இஸ்ம நம்ம ஓதுறதுனால நம்ம குழந்தைகள் நம்ம பேச்ச கேட்பாங்க. ஷைத்தானோட ஷர்ரு அவங்கள தீண்டாம என்னைக்குமே அல்லாஹு தாலாவுக்கு ஒரு நல்ல அடியார்களா அவங்க ஆவாங்க. உங்க குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு கெட்ட விஷயத்துல மாட்டி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்ம நீங்க ஓதுங்க. உங்க மகனோ அல்லது மகளோ செய்த தவறுக்கு மனம் வருந்தி மீண்டும் அல்லாஹு தாலாவோட பாதைக்கு வருவாங்க. எந்நேரமும் மொபைல் போன்லயே இருக்கிறது, தவறான நண்பர்களின் சேர்க்கை, போதை பொருட்களை உபயோகப்படுத்துறது, இஸ்லாமுக்கு எதிரான விஷயங்களை செய்யறது, தாய் தந்தையர்களின் பேச்ச கேட்காம மரியாதை குறைவா நடத்துறது, பிடிவாதம் அதிகமா இருக்கிறதுன்னு உங்க மகன் அல்லது மகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணம் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்ம ஓதுங்க. அல் அதுலு என்கின்ற இஸ்ம யா அதுலு யா அல்லாஹ், யா அதுலு யா அல்லாஹ், யா அதுலு யா அல்லாஹ் இப்படி 104 முறை ஓதி அவங்க சாப்பிடுற உணவுல ஊதி அத அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவிலேயே அவங்க நடவடிக்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அவங்க செய்த தவறுகளுக்கு மனம் வருந்தி அல்லாஹு தாலாவுக்கு பிடித்த அடியார்களா ஆகணும்னு முயற்சி பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நாம் அனைவரின் குழந்தைகளையும் அனைத்து விதமான ஷர்ரிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன்.